பிறந்த வாழ்ந்த மாதிரி தான் படம் எடுத்திருப்பாரு. இதில் வந்து இந்த காட்டை வேற ஒரு பர்ஸ்பெக்டிவில் காமிச்சிருக்காரு. அது எல்லா லொக்கேஷனுமே மேகத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு மேகம் இருக்குல்ல, அந்த மேகங்களுக்கு மேலே இருக்கிற உயரத்தில் தான் இருக்கிற மாதிரி லொக்கேஷன் ஒரு ஹெவனில் வச்சு ஷூட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஒரு அடிப்படை கல்வியை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப பேசப்படுற படம் நம்பிக்கை எனக்கு. அப்புறம் அருள்நிதி சார் ஒரு படத்துக்குள்ளே சாதாரணமாக வரமாட்டார்ல, அவரோட கதை தேர்வுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ முக்கியமான அது ஒரு படமாக இருக்கும். ஆரவ் சார், ரம்யா எல்லாருக்குமே, பாப்பா நடிச்சவங்க எல்லாருக்குமே, கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படம். இந்த படம் பெரிய ஒரு வெற்றி வரும் நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். கிருத்திகா பாலசுப்ரமணியன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு அவ்வளோ பெருசாக பேக்ரவுண்ட் கிடையாது. நான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் அருள்வான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இந்த மாதிரிலாம் நான் படம் பண்ணுவேன்னா, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிப்பேனான்னு எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த கனவை நிறைவேற்றி வச்ச கணேஷ் விநாயகன் சாருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச அந்த டிசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்டி சரவணன் சார், அவர் முழுக்க இந்த படத்தில் அவரோட நம்பிக்கையும் அவரோட டைமையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது அவருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. அண்ட் சுகுமார் சார், டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, எங்கள் எல்லாருமே அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க சார். அண்ட் ஒரு லொக்கேஷனுமே வந்து பார்க்க அவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருக்குது. ஒன்றுனா பார்த்து வந்து ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். இந்த அள்ளிப்பூ பாட்டு மட்டும் நான் ரிலீஸ் ஆனதில் ஒரு நல்ல 100 தடவை அந்த பாட்டை கேட்டிருப்பேன். அவ்வளோ இனிமையாக இருக்குது. அண்ட் யுகபாரதி சாரோட லிரிக்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் இல்லை, பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அருள்நிதி சார், ஆரவ் சார், ரம்யா பாண்டியன் மேம், ஜான் விஜய் சார், காளி வெங்கட் சார் அண்ட் விடிவி கணேஷ் சார். இவங்க கூட நடித்தது எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு புது லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாரன்ஸ் கிஷோர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடைசியாக உங்கள் எல்லாருக்குமே ஆஸ் அ ப்ரெஸ் அண்ட் மீடியா, இந்த அருள்வான் படம் பூஜை போட்டதுலேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்குமே வந்து நிற்குது. ஸோ இதுக்காக அட்லீஸ்ட் இந்த படத்துக்காக ஒரு 100 பேர் வந்து ராத்திரி பகலமாக உழைச்சிருப்பாங்க. இந்த படம் நல்லா வரணும். நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய சேலஞ்சஸை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேருங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள்வான் படம் அண்ட் ஃபஸ்ட்டு இந்த படத்து கதை கேட்கும்போது அந்த டைமில் கிராமத்து படம் கொஞ்ச நாள் வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டே போய் தான் கதை கேட்டேன் சாருக்காக. ஆனால் கணேஷ் சார் சொன்னதுக்கப்புறம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அண்ட் மெயினாக அதோட அந்த என்ன சொல்கிறது படத்தோட கருன்னு சொல்கிற மாதிரி படிக்கிறதுல ஸ்கூலில் இந்த ஃபெசிலிட்டியில் அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கலாம். பட் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம ஊர்லேயே ஒரு இடம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியும் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ரொடியூசர் சார் இப்படி ஒரு படத்து மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. லொக்கேஷன்னா மேப்லேயே இல்லாத லொக்கேஷன், நெட்வொர்க்கே கிடைக்காத ஒரு லொக்கேஷன், தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இல்லாத ஒரு லொக்கேஷன் தான் இந்த படத்தில் தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் அப்படி ஒரு லொக்கேஷனில் அவ்வளோ ஒரு லைஃப் இருக்குது. அங்கே இன்னுமே மக்கள் அழகாக வாழ்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கே தவிர அங்கே இருந்தே ஷூட்டிங் பண்ணும்போது அது பழகி அவங்களோட வாழும்போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. அண்ட் சுகுமார் சாரோட நாங்கள் ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன் ராரா. கிராமத்தை வந்து காட்டுவாங்க, அழகாக காட்டுவாங்க. பட் கிராமத்தை பிரம்மாண்டமாக காட்டுறது வந்து சுகுமார் சார். இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு விஷுவலும் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னையும் வந்து கிராமத்தை அழகாக காமிச்சதுக்கு தேங்க்யூ சுகுமார் சார். அண்ட் அருள்நிதி சார், அவர் வந்து நம்பிக்கை நாயகன் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் வந்து அருள்நிதி சார் இருக்காருன்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்கிறது, ஓ சார் இருக்காரா, அப்போ படம் நல்லா இருக்கும், அப்போ படம் வித்தியாசமாக இருக்கும், அப்போ படத்தில் ஏதோ இருக்குது. ஸோ இந்த தாட் தான் ஃபர்ஸ்ட் வருது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு நேம் இருக்கு அவருக்கு, அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்குன்ற நம்பிக்கை. ஸோ கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு, அதனால தான் அவரும் நம்பியிருக்காரு. அண்ட்
சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி எங்களுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் ஆரம் என்னோட கோ ஆக்டர், ஸோ சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் பண்ணும்போது காளி சார் சொன்ன மாதிரி தான், அந்த லொக்கேஷன் போகிறது இப்படி போகலாம் இப்படிலாம் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் அவர் அப்படி போய் மலை மேலே ஏறி அது மேலே மரத்து மேலெலாம் ஏறி அண்ட் ஒரு ஃபால்ஸ், ஒரு ஹியூஜ் ஃபால்ஸ் கீழே நாங்கள் ஷூட் பண்ணும்போது செம்ம குளிர் அப்போது. பட் அவர் வந்து உடம்பு ஃபுல்லாக சந்தனத்தை பூசிட்டு ஒரு போஸ்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அங்கே நாங்கள் கூட இருந்து பார்த்ததுனால தெரிஞ்சது. பட் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஆல்சோ. கிருத்திகா லொக்கேஷனில் நிறைய கீழெல்லாம் விழுந்து மண்டையில் பாறையிலலாம் கூட அவளுக்கு விழுந்து நடிச்சான்ற மாதிரி அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அது பாப்பா. ஸோ இப்போ பாப்பா இல்லை, இப்போ க்ரோன் அப், பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு அவங்க தான் படத்தோட என்ன சொல்கிறது ஹீரோ மாதிரி. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஜிவி பிரகாஷ் சார், சச் அ சோல்ஃபுல் மியூசிக். அல்லிப்பூவே சாங் ரிப்பீட் மோட்ல தான் கேட்குறேன். ஐ திங்க் ஹீ நோஸ் த வே டு பீப்புள்ஸ் ஹார்ட். அவர் பாடினா டைரெக்டாக வந்து ஹார்ட்டில் ஹிட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஜிவி சார். அண்ட் படத்தோட ஏடிஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சாம், அசிஸ்டன்ட், அசோசியேட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சாம் இருப்பார். ஏன்னா அந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நாங்கள் ஆர்டிஸ்டாக எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் டெக்னீஷியன்ஸ்க்கு. அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாதி பேர் கொஞ்சம் பேர் லொக்கேஷனில் இருக்க முடியாமலே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் சாம்லாம் இருக்காரு. ஸோ தேங்க்யூ சாம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. யாரையாவது விட்டுட்டேன் நான் தெரியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. படம் முடிகிற டைமில் நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை. கதை கேட்கும் போது உண்மையிலே நான் வந்துட்டு ஃபோனில் நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கினாங்க. தேங்க்யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இனிமேல் வில்லேஜ் படம் கண்டிப்பாக சார் ஆரோ சார் இதெல்லாம் சந்திச்சிங்க. தமிழ்ல வந்து அந்த ஒரு இது இருக்குது, மல்டி ஹீரோ பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. பட் அதர் லாங்குவேஜஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலெல்லாம் நிறைய பண்றாங்க. தமிழ்லேயும் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இந்த கதை சொல்லும்போது வந்து அருள் சாரோட கேரக்டர் அப்போ வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்ணலை. யாராவது ஒருத்தவங்க வந்து அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருந்தால் அது நல்லா இருக்குமோ படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அது ஒரு 20 days ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் அருள் சார் உள்ளே வந்தார். எனக்கும் அருள் சாருக்கும் ஷூட்டிங்கில் நாங்கள் சேர்ந்து இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக செகண்ட் டைம் தான் அருள் சார் நானும் பார்க்குறேன். பட் படமாக அது பார்க்கும்போது அருள் சார் அந்த அந்த கேரக்டர் பண்ணது வந்து இன்னும் அந்த படத்தையும் சரி அந்த கேரக்டரையும் அது வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். ஆனால் ஒரு 2வது 3வது படத்துல இவங்களோட ஜாயின் ஆகிறப்ப நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்களோங்கிற ஒரு திங்கிங் உள்ள இருக்கும் இல்லையா? இது இல்லாமல் ரம்யா பாண்டியன் வேற, அவங்க கிளாமரும் சரி ஆக்டிங்கும் பிரமாதமாக பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை, ரம்யா பாண்டியன் பார்த்து பயப்படல. அருள் சார் கூட எனக்கு இல்லை, போர்ஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி தான் படத்தில் கதை அப்படி. அதனால அருள் சார் கூட நடிக்கிறது இல்லை. பட் காளி சார் கூட 2-3 இது இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அவங்க. அந்த கதையோட அந்த சீனோட போகும்போது ஐ திங்க் நாங்கள் டைம் லிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் டக்குன்னு கரெக்டாக பண்ணிட்டோம் அதை. பட் அது படமாக பார்க்கும்போது சார் பண்ண அந்த போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு, பயங்கர எமோஷன்ஸ் ஃபீல் ஆச்சுது. ஸோ அது அவர் ஜஸ்டிஃபை பயங்கரமாக அதை பண்ணிட்டார். சார் லால்குடி இளையராஜா சார், நீங்க பேசுறப்ப ஏதாவது கேள்வியே கேட்ட பதில் சொல்லுவீங்க. மலை சார்ந்த இடமே நல்ல இயற்கையான இடம், ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அங்க என்ன செட்டு வேணா நீங்க விருதுலாம் பல விருது வாங்கினவர், இந்த படத்துலயும் உங்களுக்கு விருது இருக்கும், உங்களுக்கும் சுகமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் செட்டு போடுறதுன்னு யார் சொன்னது? இல்ல அதான் அது தெரியாம செட்டு போட்டாதான் அது ஆர்டர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன நீங்க கேட்டீங்கல்ல, கொஸ்டின் கேட்டிருக்கீங்கல்ல. ஆமா, செட்டு போட்டா தான் ஆர்டர். சார் நானும் பேசிக்கா ஒரு ஓவியம் தான், 10வது முடிச்சுட்டு வந்து ஓவியம் கல்லூரியில இடம் கிடைக்காம தான் பத்திரிகையாளராக மாறினேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டேன். இடம் கிடைச்ச பத்திரிகையாளர்களா ஒரு ஓவியனா இருந்துட்டு அந்த கேள்வி கேட்க கூடாது இல்ல. இப்ப ஆர்டர் அந்த தலாம் எங்களுக்கு மாட்டி இருக்க. ஒரே நிமிஷம், கேள்விங்கிறது என்ன சார்ந்து இல்ல, என் மூலியமா மக்களுக்கான விளக்கம். அவங்க இதை இவ்வளவு அளவுக்கு நாலேஜ் இருக்க மாட்டாங்க. செட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு படம் ஃபுல்லா ஒர்க் பண்ற எல்லா ஃப்ரேம்ஸ்லயும் ஆர்டரேஷனோட பங்கீடு இருக்கு. நாங்க இருக்கோம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நாங்க லொகேஷன் பார்க்குறோம், அந்த லொகேஷன்ல தான் அந்த கதை நடக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்றோம். கதையோட களத்தை நாங்க தான் ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் எல்லா ஆர்டிஸ்டையும்.
ஸோ செட்டு போட்டால் தான் ஏதாவது ஒன்று பிளைவுட் வச்சு மேக் பண்ணாதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கதைக்குள்ள ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் ப்ரொடக்ஷன் டிசைனிங் இருக்குது. அது என்ன கலர் ஸ்கீமில் போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். கேமராமேன் கூட என்ன லைட்டப்பில் எடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கதை ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதோ செட்டு போடுறது அதனால கதை இது போய் ஏதோ மலைட்ட நின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இனிமேலாவது இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் எனக்கே அது தெரியுது. அப்ப மக்களும் இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்கிறதுக்கு தான் அந்த கேள்வி. நன்றி. இதை போஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா போஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஆர்டர் அந்த மலையில என்ன செட்டு போடுறீங்க, அந்த தெருவில் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்காம இருப்பாங்க ஆடியன்ஸ். நீங்க தான் அதை கரெக்டா கொண்டு போய் அப்ப ரீச் பண்ணணும். ஸோ தெரிஞ்சுக்குவாங்க இல்லை மக்கள். ஃபிலிம் மேக்கிங்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்குதான். அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்ட்ல இருக்கு அப்படிங்கறத மக்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்றாங்களோ அப்பதான் கலை வடிவம் கொண்டு போய் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நன்றி. நன்றி. இதுக்கு காரணம் தெரிஞ்சா நாங்க உட்காந்துருக்கோம். நெஜ கலெக்டரா இருக்க மாட்டேன். அந்த கஷ்டத்தை தான் இந்த படத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய இடத்துல நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வராங்க. இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். இவர் அந்த இது உண்மையாவே எங்க நடந்தது, எந்த கலெக்டர் அதை செஞ்சாரு, எந்த ஊர்ல நடந்துச்சு, அங்க பேசிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இது அது எல்லாமே இவர் சொல்லியிருக்காரு. அதை கேளுங்க, அதை ஒரு தடவை கேளுங்க. நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இன்னும் இப்போ எல்லா இடத்துலயுமே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே கல்வி போய் ரீச் ஆயிருச்சு. இவர் தான் சொன்னாரு 20% இடத்துல. ஆமா, 25% இருந்து இன்னும் கம்மியாயிருக்கும். சீக்கிரம் இன்னும் கம்மியாயிடும் நம்புவோம். சொல்லுங்க, அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியில் சார். இப்போ ஒவ்வொரு நாங்கள் எல்லா மலை கிராமத்துக்குள்ளாரையும் போகல. இது கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது, இந்த கதையை ஸ்டடி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிராமங்களுக்குள்ளார போகணும். சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் இல்லை, ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த குழந்தை திரும்பி வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் தெரியும், அட்டை இருக்கும், எலிஃபென்ட் இருக்கும், இது லெப்பர்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே சில இடங்களில் தான் உண்டு உறைவிட பள்ளிக்கூடம்னு இருக்குது. என்னன்னா அங்கே ஹாஸ்டல் அவங்களுக்கு, அதாவது இவங்க வந்துட்டு மண்டே வந்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. சாட்டர்டே வந்துட்டு அந்த குழந்தைங்கள ரிட்டர்ன் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் போய் கூட்டிகிட்டு வராங்க. இதில் இந்த சம்பவத்தில் இந்த குடும்பங்களுக்குள்ளார, இந்த சொந்தங்களுக்குள்ளார ஏதாவது ஒன்று நடந்து அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியறது கிடையாது. இதனோட வலி ஒரு பெரிய வலியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஏன் 20 கிலோமீட்டர் போகணும், ஏன் இந்த இடத்துக்குள்ளார இன்னும் பள்ளிக்கூடம் வரலன்னா அங்கே அடிப்படை வசதிகள் இல்லை. அங்கே வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு இங்கே வந்து போகணுன்னா டிரான்ஸ்போர்ட் வேணும், வேவ் இருக்கணும். ஸோ அவங்க அனிமலை சமாளித்து போகணும். இங்கே கீழே இருந்து தரைத்தளத்தில் இருந்து நீங்கள் காட்டுக்குள்ளார போகணுன்னா மினிமமாக 15 கிலோமீட்டர் மேலே போகணும். ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் வந்துட்டு சரியான இடங்கள்ல வந்துட்டு சேரலை கல்வி. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இப்போ மக்களை போய் ரீச் பண்ணும் போதும், அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் இதை பார்க்கும் போதும் அவங்களுக்கு ஒரு வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன்.